பறன் வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து 21 அடி, அகலம் வந்து 11 அடிங்க. அப்போ வந்து நாங்கள் 2019 வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டோம். அப்போ வந்து சுற்றி வந்து அதை சுற்றி வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்ட்டுக்கு வந்து சுற்றி பென்சிங் போட்டுக்கிறோம். ஏன்னா பறன் மட்டும் இருந்தோம்னா குட்டி வந்து அடைச்சி வச்ச மாதிரியே இருக்கும். காலையில் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா பறன் எப்பயும் ஓப்பனாக தான் இருக்கும். அப்புறம் அது மேலே வேணால் மேலே போய் தீவனம் சாப்பிட்டு, கீழே வேணால் கீழே வந்து தீவனம் சாப்பிட்டுக்கும். விளையாடுறதுக்கெல்லாம் வந்து அது ஒரு 3-4 சென்ட் ஒதுக்கிட்டுருக்குறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,50,000 ஆச்சுங்க பறன் போடுறதுக்கு, பென்சிங்கோடு சேர்த்து. இப்போ வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். இந்த ஆடு வளர்ப்பு வந்து ஒரு லாபகரமான தொழிலுங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா வேறு ரைஸ் பிஸ்னஸ்ஸு, நெல் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து சரி ஆடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 ஆடு தான் வாங்கி வளர்த்தினோம். அது அந்த 5 ஆட்டில் வந்து லாபகரமாக இருந்தனால தான் இந்த பறன் போட்டு அமைக்கிறதுக்கு பார்த்தோம். இப்போ நான் வந்து ஒரு 6-7 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. வருஷம் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா மீதியாகும். நம்ம வந்து வாங்குகிறோம், விற்கிறோம், வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து சந்தையிலையும் அல்லது விவசாயிட்டே போய் நேரடியாக வாங்குறது மட்டும்தான். விற்கிறதுக்குன்னு சொல்லி நான் இந்த இடத்துட்டு எங்கேயும் போக மாட்டேன். எல்லாம் நம்மளை தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்து 10 ஆடு 20 ஆடு வளர்ப்பு குட்டி, வளர்ப்பாடு, கெடாய் எது கேட்டாலும் கொடுக்கலாங்க.